அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 2299 அஃபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. இந்த வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்கு சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க, இந்த வேலை வாய்ப்பானது எப்போல இருந்து எப்போ வரைக்கும் அப்ளை பண்ண முடியும், அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்க்க போறோம். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன மினிமம் படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், ஸோ அடுத்ததா யார் யாருக்கு இந்த வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுக்க போறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமை கிடைக்க போகுதுங்க, அதற்கான முழுமையான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சந்தேகமாகவே இருக்கும், இதில் இந்த வேலை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த வேலை செலெக்ஷனில் முறைகேடுகள் நடக்குமா, இல்லை காசு கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் இதற்கான சம்பளம், இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும், ஸோ போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி எல்லாம் எவ்வளோ கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஜாப் வில்லேஜ் அசிஸ்டண்டோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன் இது எல்லாமே நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனல்ல தான் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமாவே இந்த வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்க. தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாவே போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எனி டிகிரின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி 2299 அஃபிஷியல் வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதில் சம்பளம் எவ்வளோ என்ன ஏதுன்றது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். இப்போ இந்த வேலை வாய்ப்பானது முதல்ல நமக்கு தமிழ்நாடு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு வருவாய்த்துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட டைப்பை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க, கவர்மெண்ட் ஜாப் தான். இதில் டெம்பரவரியோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி ஜாப்போ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தாங்க. சரிங்களா? அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எங்க வேணும்னாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு ரெடியாக தான் இருப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்கணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா எலிஜிபிலிட்டி. மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மினிமம் நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ண தமிழ்நாடுக்குள்ளாவே இருந்தாவே போதுமானதுன்றதை மென்ஷன் பண்றாங்க. அடுத்ததா இந்த வேலை வாய்ப்புக்கு எல்லாருமே எதிர்பார்த்தது அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னாக்க வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசி வாரம், அதாவது 30ஆம் தேதி வரைக்கும் இதற்கு விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான அறிவிப்புங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2299 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாருமே நியூஸ் பேப்பர் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பை பற்றி ஸோ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நியூஸ் பேப்பரில் ஜூன் 18ஆம் தேதி இருக்க ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் எப்பப்பெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ அதை பற்றி பார்ப்போம். 2299 கிராம உதவியாளர்கள் காலியிடங்களை நிரப்பும் நடைமுறை. ஆட்சியாளருக்கு தமிழக அரசு கடிதம். தமிழ்நாடு முழுவதும் 3 ஆண்டுகளுக்கு மேலாக காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் காலியிடங்களை
நிரப்பும் நடைமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. இதற்கான கடிதத்தை அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாக ஆணையர் எம். சாய்குமார் அனுப்பியுள்ளார். அவரது கடிதத்தின் விவரம்: தமிழ்நாடு முழுவதும் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி வட்டார அளவில் செய்தித்தாள்களில் விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு நடவடிக்கைகளை ஜூலை முதல் வாரத்திற்குள் முடிப்பது அவசியமாகும் சொல்லியிருக்காங்க. பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிடப்பட்டு 30 நாளுக்குள் விண்ணப்பங்கள் பெறப்பட வேண்டும். கிராம உதவியாளர் பணிக்கு எழுத்து மற்றும் வாசிப்பு திறன் அத்தியாவசியமாகும். தேர்வுக்கான விண்ணப்பங்கள் தேர்வர்களிடமிருந்து பெறப்படும் தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை அனுப்ப வேண்டும். நேர்முக தேர்வு: தகுதியான அனைத்து தேர்வர்களுக்கும் தேர்வுக்கான அழைப்பு கடிதத்தை பெற்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த பிறகு 21 நாட்களுக்குள் வாசிப்பு மற்றும் எழுத்து தேர்வை நடத்த வேண்டும். இந்த தேர்வை முழுமையாக நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு 15 தினங்களுக்குள் நேர்முக தேர்வை நடத்த வேண்டும். அதை தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தேர்வர்களின் பெயர் பட்டியலை வெளியிடலாம். தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக காலியாக உள்ள 2299 பணியிடங்களை நிரப்ப அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை இங்க மென்ஷன் பண்றாங்க பாருங்க. அரியலூர் மாவட்டத்துக்கு 21 வேகன்சி, சென்னை 20, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 41 வேகன்சி, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தர்மபுரி 39, ஈரோடு 141, காஞ்சிபுரம்க்கு 109, கள்ளக்குறிச்சி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கும் இன்னொரு மாவட்டத்துக்கும் எந்த வேகன்சியும் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லேட்டராக வந்து அப்டேட் ஆகும். சரிங்களா? கரூர் மாவட்டத்துக்கு 27 வேகன்சி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு 33 வேகன்சி, மதுரைக்கு 155 வேகன்சி, மயிலாடுதுறை 13 வேகன்சி, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, நாமக்கல் 68 வேகன்சி, பெரம்பலூர் 21 வேகன்சி, புதுக்கோட்டை 27 வேகன்சி, ராமநாதபுரம் 29 வேகன்சி, ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு 43 வேகன்சி, சேலம் 105 வேகன்சி, சிவகங்கை 46 வேகன்சி, தஞ்சாவூர் 305 வேகன்சி, தேனி 25 வேகன்சி, திருவண்ணாமலை 103 வேகன்சி, திருநெல்வேலி 45 வேகன்சி, திருப்பூர் 102 வேகன்சி, திருவாரூர் 139 வேகன்சி, திருவள்ளூர் 151 வேகன்சி, திருச்சிராப்பள்ளி 104 வேகன்சி, தூத்துக்குடி 77 வேகன்சி, நீலகிரிக்கு 0 வேகன்சி. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி இன்னும் அப்டேட் பண்ணல, பொறுமையா லேட்டரா அப்டேட் பண்ணுவாங்க. சரிங்களா? தென்காசி 18 வேகன்சி, திருப்பத்தூர் 32 வேகன்சி, விருதுநகர் 38 வேகன்சி, வேலூர் 30 வேகன்சி, விழுப்புரம் 31 வேகன்சி. டோட்டலா நமக்கு 2299 அபிஷியல் வேகன்சி கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தீங்கன்னா மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு மேல போக போக நீங்க 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி, எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தாங்க. சரிங்களா? அடுத்துதான் வயது வரம்பு. 21 வயசுல இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ அதற்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வாரியா வந்து வயது தளர்வு கொடுப்பாங்க. ஸோ அது என்னன்றதை அடுத்தடுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து வயது தளர்வை பொறுத்தவரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரியா இருந்தீங்கன்னா 5 வருஷம் வயது தளர்வு. பிடபிள்யூ கேட்டகரி அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் வரவங்க, ஓபிசியில் நார்மலாக வரவங்க எல்லாருமே அவங்களுக்கு வந்து 3 வருஷம் வயது தளர்வுங்க. சரிங்களா? சேலரி அடுத்ததா இதற்கான சம்பளம் வந்து பர் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11,100லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்கும். அடுத்ததா இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்வியூ இருக்கும், அடுத்ததா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குங்க. சரிங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. மீதி இருக்கிறவங்களுக்கு பிடபிள்யூ, ஓபிசியில் வரவங்களுக்கு 100 ரூபா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டேட் வந்து நம்ம சொல்லியாச்சுங்க. ஸோ ஜூலை முதல் வாரத்திலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆஃப்லைன் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம்.
ஸோ இதில் வந்து முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோவில் அப்டேட் இதுதான். ஸோ இந்த ஸ்கீமை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதற்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ மறக்காம கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே அப்ளை பண்ணுற வீடியோஸ் அனுப்பிடலாம். சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம்.